ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு கிச்சடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. பருப்பும் இது கூடவே சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அரிசி 1 கப் அப்படின்னா பருப்பு வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டுங்க. ஊறுறதுக்குள்ளே நம்ம கிச்சடிக்கு தேவையானது வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெதி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து சீரகப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். மிளகாப்பொடி 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இப்போ இந்த மசாலாலாம் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மசாலா வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து எல்லாமே சாஃப்டாக வந்து வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக தக்காளி எல்லாம் வெந்துடுச்சு. மசாலா எல்லாம் நல்லா ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, பீன்ஸ், கேரட் எல்லாமே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். அதுவே போதும். நீங்கள் இதில் பட்டாணி எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. வேறு வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும் வெஜிடபிள்ஸ்லாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு போட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விடுங்க. நார்மலாக அரிசிக்கும் பருப்புக்கும் நம்ம எவ்வளோ விட்டுருவோமோ அப்படின்னா அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வேகட்டும். நமக்கு கிச்சடி அப்படின்னாவே நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இது வந்து விசில் விட்டு எடுத்துடலாங்க. ஒரு 5 விசில் பக்கம் விட்டுடுங்க, அது கரெக்டாக இருக்கும். ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து சாஃப்டாக வெந்துடுச்சு எல்லாமே.
ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ மறுபடியும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து வேகட்டும். அப்போ தான் இன்னும் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்குங்க கிச்சடி. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். இது மேலே ஒரு 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக வந்து கிடைச்சிடுச்சு நமக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பருப்பு கிச்சடி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நெய் இருக்கிறதுனால பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.